இப்போ நாங்கள் வந்து கொரியாலேருந்து கிளம்பி வேறு கண்ட்ரி போகலான்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் எங்களோட லைஃப் ஜேர்னி பார்த்திங்கன்னா 2 இயர்ஸாக வந்து கொரியாவில் தான் எங்கள் லைஃப் ஜேர்னியும் போயிட்டுருக்கு. கொரியா வீட்டு கிளம்ப போகிறோம் நடக்கா மனசு இன்னமும் ஏற்றுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சதர்ஸ் vlog. இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் சொல்கிறதுக்காக தாங்க வந்திருக்கேன். இந்த ஷாக்கிங்கான நியூஸை வந்து எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கவே ரொம்ப நாள் டைம் ஆச்சு. இப்போ ஃபைனலி டே ஹஸ் கம். உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், சதர்ஸ் vlog சேனல்னாலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொரியா பேஸ்ட் யூடியூப் சேனல் தான். அது போகவும் உங்களுக்கு நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோட மேரேஜ் லைஃப் வந்துட்டு ஸ்டார்ட் ஆனதே இவந்தோ வந்து கொரியாவில் தான் சொல்லலாம். மேரேஜ் ஆகி ஒரு 10 to 15 டேஸ் தான் நாங்கள் வந்து ஒரு இந்தியாவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் எங்களோட லைஃப் ஜேர்னி பார்த்திங்கன்னா 2 இயர்ஸாக வந்து கொரியாவில் தான் எங்கள் லைஃப் ஜேர்னியும் போயிட்டுருக்கு. கொரியா வந்து இவ்வளோ கனெக்டடாக எங்கள் கூட இருந்துச்சு. இப்போ நாங்கள் வந்து கொரியாவிலேருந்து கிளம்பி வேறு கண்ட்ரி போகலான்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கோம். இந்தியா இல்லை, பட் வேறு கண்ட்ரி. அது எந்த கண்ட்ரின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் வெளியே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு என் ஹஸ்பண்ட்க்கு வந்து வேறு கண்ட்ரியில் ஜாப் கிடச்சிருக்கு. ஸோ அதுதான் வந்து எங்களோட ஃப்யூச்சர், எங்களோட கரியர் டெவலப்மெண்ட்டுக்காக தான் வந்து நாங்கள் கொரியா விட்டு இப்போ மூவ் ஆன் ஆகிறோம். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா வந்து மூவ் ஆன் ஆகிற டேவும் வந்துருச்சு. இன்றைக்கி பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வந்து எல்லா திங்ஸையும் மூவ் பண்ணிடுவாங்க. நாங்கள் 2 டேஸ் கழித்து வந்து கொரியாவிலேருந்து கிளம்புறோங்க. இது வந்து எனக்கு ரொம்ப இன்னுமே சொல்லப்போனால் அக்செப்ட் பண்ணிக்க ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. கொரியாவிலேருந்து நாங்கள் கிளம்புறோம்னு சொல்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு கொரியாவில் இருக்கும் போது நாங்கள் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம். எல்லா வீடியோஸும் மேக்ஸிமம் நல்லாவே ரீச் ஆகிருக்கு. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நாங்கள் போகிறது பார்த்திங்கன்னா ஏஷியன் கண்ட்ரிஸ்குள்ளே தான் வந்து நீ மூவ் ஆன் ஆகிறோம். ஸோ வந்து அந்த கண்ட்ரியை பற்றின வீடியோஸும் உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா டக்குன்னு இம்மீடியட்டாக போட முடியாது. பட் எங்களுக்கும் புதுசு தான் அந்த கண்ட்ரி. ஸோ நாங்கள் போயிட்டு கொஞ்ச நாள் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்காக நான் வீடியோஸ் போடுறேன். அங்கே போனதுக்கப்புறமும் இதே லவ் அண்ட் சப்போர்ட் வந்து நீங்கள் தருவீங்கன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். திங்ஸ் பார்த்திங்கன்னா நாங்களே வந்துட்டு 2ஆக செப்பரேட் பண்ணி வச்சிட்டோம். திங்ஸ் வந்து பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் கிட்ட கொடுத்து விடுறது. வேணால் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் கிட்ட கொடுத்து விட்டோம்னா 1 மந்த்லேருந்து 2 மந்த் ஆகும் டெலிவர் ஆகிறதுக்கு. நமக்கு இந்த 2 மந்த்துக்கு பீரியட்க்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நம்ம வந்து தனியாக பேக் பண்ணோம். அதுவும் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ்க்கும் தனியாக வந்து பிரித்து வச்சாச்சு. இந்த ரூமில் இருக்கிறதெல்லாம் நம்ம வந்துட்டு நம்ம கூட ஃப்ளைட்டில் வந்து எடுத்துகிட்டு போகிற திங்ஸ் தான். ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எதுவுமே வந்து நம்ம மூவ் பண்ணல. இந்த எல்லா திங்ஸுமே வந்து கொரியா வந்ததுக்கப்புறம் செகண்ட் ஹேண்ட் கேரட்டில் தான் வாங்கினது. பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வந்து கரெக்ட் டைமுக்கு அவங்க சொல்லியிருந்தாங்க ஒரு 10 போல் வருவோம்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்தோடனே என்னென்ன ஐட்டம்ஸ் பேக் பண்ணும், எதெல்லாம் பேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தெளிவாக அவங்க வந்து கேட்டுக்கிட்டாங்க. பேக் பண்ணக்கூடாது பெரிய ஐட்டம்ஸ், அவங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்குன்னா டோன்ட் பேக்குன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் ஸ்டிக்கர்ஸ் வந்து ஒட்டிக்கிட்டாங்க. பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸே பார்த்தீங்கன்னா எல்லா மெட்டீரியலுமே பேக் பண்ண தேவையான எல்லா மெட்டீரியலுமே அவங்களே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வச்சு திங்ஸ் எல்லாம் மூவ் பண்ணுறது எங்களுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறனால எங்களுக்கு தான் கொஞ்சம் ஐடியா இல்லாமல் இருந்துச்சு என்ன பண்ணுவாங்கன்ட்டு. பட் அவங்க வந்து கிளியராக இருந்தாங்க ரொம்ப. பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ்க்கு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் தாங்க ஃபுல்லாகவே சப்போர்ட் பண்ணுச்சு. வேணால் சேம் கம்பெனி தான், நாங்கள் வந்து லொக்கேஷன் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுறோம். கண்ட்ரி டு கண்ட்ரிங்கிறதுனால வந்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் தேவைப்பட்டனால ஆஃபீஸில் கேட்டிருந்தோம். அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு அவங்களே தான் இந்த பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு கிச்சன் திங்ஸ் தான் வந்து கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஷிஃப்டிங்கில் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. வேணால் பவுல் எல்லாமே பார்த்திங்கன்னா பீங்கான் தான். நாங்கள் நார்மலாக ஷிஃப்ட் பண்ணும் போதே ஏரியா டு ஏரியா ஷிஃப்ட் பண்ணும் போதே நிறையா உடச்சிருக்கோம். இது வந்து கண்ட்ரி டு கண்ட்ரிங்கிறனால எப்படி ஷிஃப்ட் பண்ணுவாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். பட் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுமே பேப்பரில் வந்து நீட்டாக வச்சு ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் திங்ஸை உள்ளே வச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு இது உடையாது. வேணாம், பட் ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் இதோட ரியாலிட்டி என்னன்னு தெரியும். டோட்டலாக பார்த்திங்கன்னா 3 பேர் வந்திருந்தனால ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஒர்க்குன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாகவே பண்ணிகிட்டு இருந்தாங்க. மற்ற 2 பேர்த்துக்கும் என்னென்ன திங்ஸ்ன்னு மட்டும் காமிச்சாச்சு. கிச்சனில் மட்டும் நாங்கள் திங்ஸ் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம், அவங்களுக்கு கைட் பண்ணோம். ஹெல்ப் பண்ணோங்கிறதுக்காண்டி கைட் பண்ணோன்னு சொல்லலாம். வேணால் அவங்களுக்கு என்னென்ன திங்ஸ் எடுக்கிறதுன்னு தெரியாதனால வந்துட்டு அப்போ தான் நாங்கள் கிச்சன் திங்ஸை வந்து ஈவன் செப்பரேட் பண்ணிருந்தோம். சில திங்ஸ் எடுக்கும் போது தான் இந்த திங்ஸ் எல்லாம் குக்கிங்க்கு வந்து கொஞ்சம் தேவைப்படும், இது வந்து நம்ம கூட வரணும் இந்த திங்ஸ் எல்லாம் சொல்லிட்டு பிரித்து தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு இருந்தோம். திங்ஸ்
பார்த்தீங்கன்னா பாக்ஸ்குள்ளே வந்து அப்படியே அடைச்செல்லாம் பேக் பண்ணலாம். அவங்க அப்படியே ஃப்ரீயாக தான் வச்சாங்க. மேலே ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா கேப் இருந்துச்சுன்னா அதுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா பேப்பர்ஸ் மட்டும் வச்சு ஃபில் பண்ணி வந்து பாக்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 5 days பிஃபோரே அலைட் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ்லேருந்து ஒருத்தர் வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் மூவ் பண்ண போகிறீங்க ஜென்ரலாக சொல்லிடுங்க, நாங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கண்டெய்னர் திங்ஸ் எல்லாமே பேக்கிங்க்கு எடுத்துகிட்டு வரதுக்காக தான் வந்து இப்போ செக் பண்ண வந்திருக்கோம்னு சொல்லிட்டு ஃபுல்லாக செக் பண்ணிட்டு போயிட்டாரு. உங்களுக்கு வேணும்னா திங்ஸ் ஆட் பண்ணணுன்னாலும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை அதில் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் வந்து செக் பண்ணிட்டு போகிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு டேபிள் சேரு டிவி இந்த மூணுமே வந்து மூவ் பண்ணணும்னு ஐடியா இல்லை, ஆனால் பட் மூவ் பண்ணலாமான்னு சொல்லி நாங்கள் திங்க் பண்ணிருக்கோம், இதுக்கு தகுந்த மாதிரி திங்ஸ் எடுத்துகிட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டோம். அவங்க வந்ததுக்கப்புறம் கூட எங்களுக்கு டிஸ்கஷன் போயிட்டு தான் இருந்துச்சு, டேபிள் சேர் டிவி 3 எடுக்கணுமான்னு சொல்லிட்டு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கடைசி நிமிஷத்தில் தான் வந்து டிசைட் பண்ணது. பிகாஸ் அன்ஃபர்னிஷ்ட் ஹவுஸாக நம்ம போய் அங்கே எடுத்தோம்னா நமக்கு வந்து இந்த 3 ப்ராடக்ட்டுமே ரொம்ப நெசசரியாக தேவைப்படும். ஃபர்னிஷ்ட் ஹவுஸாக இருந்தாலும் நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லி எடுத்தாச்சு. கிளாத்ஸ் எல்லாமே ஹேண்ட் தான் பண்ணி விட்டுருந்தோம், எதுவுமே மடித்து வைக்கல. நேற்று தான் வந்துட்டு சரி பேக் பண்ணும் போது அவங்க மடித்து வச்சுருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்களோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மடித்து காட்டன் பாக்ஸ் வெளியில் வாங்கிட்டு வந்து அதுக்குள்ளே போட்டு வச்சுருந்தோம், எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல். கடைசியில் இன்றைக்கி வந்து சொல்கிறாங்க நாங்களே வேணும்னாலும் மடித்து போன்ட்டு. இது தெரியாதனால எல்லாத்தையும் நாங்களே மடித்து காட்டன் பாக்ஸ்குள்ளெல்லாம் வச்சு அடுக்கி வச்சுருந்தோம். பத்தாததுக்கு பேக்குக்குள்ளெல்லாம் போட்டு வச்சுருந்தோம். காட்டன் பாக்ஸ்குள்ளே வச்சுருந்த ட்ரெஸ் எல்லாமே வந்து அப்படியே எடுத்து அவங்க கொண்டு வந்து அந்த காட்டன் பாக்ஸ்குள்ளே வச்சுட்டாங்க. பேக் உள்ள அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் பேக் வேணும்னு சொன்னதுனால அதை மட்டும் பேக்லேருந்து ட்ரெஸ்ஸை மட்டும் தனியாக எடுத்து வச்சு பேக் பண்ணிட்டாங்க நீட்டாக. நாங்கள் வந்து எந்த ஹெல்ப் ஆஃபர் பண்ணாலுமே அவங்க வந்து ஏற்றுக்கல. நிறையா வெயிட்டான பொருள்னா கூட தூக்கி வச்சாங்க, பட் அவங்க வந்துட்டு இல்லை வேண்டாம் நாங்களே பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் எந்த ஹெல்ப்புமே பண்ண வேண்டாம் அப்படின்ட்டாங்க. ட்ரெஸ்ஸு ஸ்டாண்டுமே பார்த்திங்கன்னா வந்து எடுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருந்துச்சு. ஃபைனலாக தான் வந்து ட்ரெஸ் ஸ்டாண்டுமே வந்து சரி எடுத்துக்கலான்னு சொல்லியிருந்தோம். அதையுமே வந்து நீட்டாக பேக் பண்ணிட்டாங்க. எங்கள் வீடு வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடியே நம்ம சேனலில் வந்து டீட்டெயிலாக ஹோம் டூர் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், பார்க்காதீங்க, ஃப்ரீயாக இருந்தால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. திங்ஸ் வந்து எனக்கு வந்து சேஃபாக பேக் பண்ணுவாங்களா, எனக்கு சேஃபாக ரீச் ஆகுமான்னு ஒரு டவுட் இருந்துச்சு. இவங்க பேக்கிங்லேயே வந்து தெரிஞ்சிச்சு ஓகே ப்ராப்ளம் இருக்காது, எதுவுமே டேமேஜ் ஆகாதுன்னு சொல்லிட்டு. இந்த திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் ரீச் ஆனோனையும் ஒரு 2 months கழிச்சு தான் வந்து எங்கள் கைக்கு கிடைக்கும். ஷிப்பில் தான் வந்து மூவ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு பாக்ஸ் வந்து பேக் பண்ணி முடித்தோனையும் அந்த பாக்ஸ் மேலேயே என்னென்ன திங்ஸ் வந்து அதுக்குள்ளே வச்சு பேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எழுதிட்டாங்க. அது வந்து அவங்களோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான் வந்து எழுதிக்கிட்டாங்க. பட் எனக்கு வந்து இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மூவ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறது வந்து எந்த பாக்ஸ் ப்ரியாரிட்டி கொடுத்து ஓப்பன் பண்ணுங்கிறதுல. கிச்சனில் தான் எனக்கு என்ன இருந்துச்சுன்னே தெரியல, அவ்வளோ தோண்ட புதையலாட்ட வர மாதிரி வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு 3-4 பாக்ஸ்க்கு மேலே பேக் பண்ணிட்டாங்க. இன்னமும் அவ்வளோ திங்ஸ் இருந்துச்சு. இப்போ பேக் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆயில் ஐட்டம்ஸ் தான். ஃபஸ்ட்டு ஆயில் ஐட்டம்ஸ் அலோவ் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரிலன்னு சொல்லிட்டு தனியாக தான் எடுத்து வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் கேட்டோம், இல்லை அலோவ் பண்ணுவாங்க, ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் எடுத்து கொடுத்தோம். அதையுமே அவ்வளோ நீட்டாக அவங்க வந்து பேக் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது சின்னமாக தான் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லாமே ஓப்பன் பண்ண பாட்டில்ஸ் தான். கொரியரில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் தான் இதோட ரியாலிட்டி என்னன்னு தெரியும். நியர்பை பார்த்திங்கன்னா ஒரு 45 minutesலேயே வந்து எல்லா திங்ஸுமே பேக் பண்ணிட்டாங்க. 3 பேர் வந்து தனித்தனியாக இன்சார்ஜ் எடுத்து பண்ணனாலன்னு நினைக்கிறேன், ஃபாஸ்ட்டாகவே பண்ணிட்டாங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா டிவி தான் வந்து பேக் பண்ணிருக்காங்க. வீடியோட மிடில்லே சொல்லியிருப்பேன், பேக் பண்ணாத திங்ஸ்க்கெல்லாம் டோன்ட் பேக்குன்னு இந்த மாதிரி தான் ஸ்டிக்கர் வந்து பேஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணோன்னு தான் வீட்டுக்குள்ளேயே நாங்கள் ஃப்ரீயாக நடக்க முடியுது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இடத்துல தான் அப்படியே சுற்றி வந்துட்டு இருந்தேன். இவ்வளோ தூரம் எல்லாத்தையுமே நல்லா அழகாக பேக் பண்ணிட்டு டிவிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பபிள் ரேப் மட்டும் தாங்க பண்ணாங்க. அதை பார்த்தோன்னே தான் ரொம்ப பயமாக போச்சு. இது மட்டும் பண்ணால் வந்து கண்ட்ரி டு கண்ட்ரி ஷிஃப்ட் பண்ணும் போது உடஞ்சிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டோன்னே தான் சொன்னாங்க உட்டன் பாக்ஸ் வந்து கீழே இருக்குது, அதை எடுத்துகிட்டு வரலையா மேலே டிவி கொண்டு போய் அதுக்குள்ளே வச்சுருவாங்களாம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா எல்லா திங்ஸுமே வந்து பேக் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா எல்லா பாக்ஸ் மேலேயுமே வந்துட்டு ஸ்டிக்கர் வந்து பேஸ்ட் பண்ணிட்டாங்க, எந்த கண்ட்ரிலேருந்து எந்த கண்ட்ரிக்கு வந்து பாக்ஸ் வந்து சென்ட் பண்ணுறாங்கன்ட்டு. அதுலேயே பார்த்திங்கன்னா நம்பர்ஸும் பிரிண்ட் ஆகிருந்துச்சு. மொத்தம் டோட்டலாக பார்த்திங்கன்னா 19 பாக்ஸ் இருந்துச்சு. ஸோ 19 ஸ்டிக்கர்ஸ் வந்து ஒட்டிட்டாங்க. ஸ்டிக்கர் எல்லாம் பேஸ்ட் பண்ணி பாக்ஸ் எல்லாம் ஒரு சைடாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க. அவங்க திங்ஸ் பேக் பண்ண கொண்டு வந்தது எல்லாமே பேக் பண்ணது போக இருந்த மற்ற மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு போய் ஃபஸ்ட்டு கண்டெய்னரில் லோட் பண்ணிட்டு வந்துட்டாங்க.
எல்லாம் முடிச்சோன்னு இருந்தாங்க ஞாபகம் வந்துச்சு மண்டமால் இந்த கொண்டையவே மறந்துட்டேங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்லேயே இந்த ஷூராக்கே விட்டாச்சுங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 19 பாக்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன், இல்லைங்க இப்போ வந்து 20 பாக்ஸாக மாறிடுச்சு. நாங்கள் வந்து கடைசியாக தான் சொன்னோம், அவங்க வந்து எந்த சங்கட்டமே படாமல் நீட்டாக வந்து அந்த 20th பாக்ஸையும் அவ்வளோ நீட்டாக பேக் பண்ணிட்டாங்க. பேக் பண்ண எல்லா திங்ஸுமே வந்து வெளியில் டோட்டலாக மூவ் பண்ணிட்டாங்க. மூவ் பண்ணிட்டு ஒவ்வொன்றா வந்து அப்படியே எடுத்துகிட்டு போய் கீழே வச்சுட்டு இருந்தாங்க. எடுத்துகிட்டு போகும்போது தான் சீரியஸாகவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நாங்கள் ஹெல்ப் பண்ணவான்னு கேட்டோம், இல்லை நாங்களே எல்லாமே பார்த்துக்குறோம்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக திங்ஸ் எல்லாத்தையுமே போயிட்டு ட்ரக்கில் வந்து லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இனி ஃபர்னிச்சர்ஸு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. வீட்டில் இருக்க எல்லா திங்ஸுமே நம்மளே தான் வந்து டிஸ்கார்ட் பண்ணிட்டு போயிடணும். ஓனர் எப்படி வந்து வீடு கொடுத்தாங்களோ அதே மாதிரி க்ளீன் பண்ணி கொடுத்துடணும் நம்மளே. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து தேவையான மெட்டீரியல் எல்லாமே எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால இருக்க மீதி ஐட்டம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹேண்ட் ஆப் கேரட்டில் வாங்கியிருந்தோம். நம்ம எல்லா ப்ராடக்ட்ஸுமே இதெல்லாமே கேரட்டில் வாங்கினா தான். ஸோ கேரட்லேயே வந்துட்டு ரீசேல் பண்ணிடலான்னு சொல்லி தான் யோசிச்சு வச்சுருக்கோம். ஒருவேளை நம்மளால் வந்து எல்லா ப்ராடக்ட்டையும் டிஸ்கார்ட் பண்ண முடியல அப்படின்னா வந்துட்டு கம்யூனிட்டி ஹாலில் போயிட்டு என்ன ஐட்டம் இருக்குது பேலன்ஸுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு வந்து பே பண்ணி ஸ்டிக்கர் வாங்கிட்டு வந்து ஒட்டிட்டு வீட்டுக்கு வெளியில் வச்சிட்டோம்னா கவர்மெண்ட்லேருந்து வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. பேக்கிங் பார்த்திங்கன்னா வந்து டைம் பார்த்திங்கன்னா 1 hour தாங்க எடுத்திருப்பாங்க. வந்தாங்க கடகடன்னு எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டாங்க. அப்படியே மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருந்துச்சு வீடு. இந்த 20 பாக்ஸஸ்லையுமே என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக எழுதி சைனும் வாங்கிக்கிட்டாங்க. அது போக பார்த்தீங்கன்னா நாங்கள் போக போகிற ஃப்ளைட் டிக்கெட்ஸோட ஹார்ட் காப்பி எல்லாமே வாங்கிக்கிட்டாங்க. ப்ளஸ் வந்து நம்ம ஏர்போர்ட்டில் வந்துட்டு ரீச் ஆனதுக்கப்புறம் என்னென்ன டிக்ளரேஷன் ஃபார்ம் ஏர்போர்ட்லேயே வாங்கணும்னு சொல்லிட்டு கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் கண்ட்ரியில் அரைவலில் வந்து நம்ம வாங்க போகிற டிக்ளரேஷன் ஃபார்மை வச்சு மட்டும்தான் வந்து ஹார்பரில் போயிட்டு நம்ம திங்ஸ் எல்லாத்தையுமே பார்சல் வந்தது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்க முடியும். இல்லைனா நமக்கு தான் கஷ்டம். ஸோ அதனால 1க்கு 2 டைமாக அவர் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு எங்ககிட்ட. இந்த ப்ராசஸ்னால் வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருந்த கேப்லேயே பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டம்ஸுமே கொண்டு வந்து ஃபுல்லாக லோட் பண்ணிட்டாங்க. நான் ஃபஸ்ட்டே டிவிக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாக கேட்டிருந்தனால அவங்க வந்து கூப்பிட்டு காமிச்சாங்க. டிவிக்கு வந்து இந்த உட்டன் பாக்ஸ்குள்ளே தான் நாங்கள் வந்து டிவியை வச்சுருக்கோம். ஸோ சேஃபாக வந்து ரீச் ஆயிடும், நீங்கள் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு. கொரியா வீட்டு கிளம்ப போகிறோம் நடக்கா மனசு இன்னமும் ஏற்றுக்கல. நீட்டாக எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணி வச்சுருக்காங்க. கொரியாவோட அத்தியாயம் வந்து இதோட முடியுதுன்னு நினைக்கும் போது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுங்க. எவ்வளோ ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கொரியாவில் இருக்குன்ட்டு உங்கள் கூடயே நிறைய விஷயங்கள் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது போகவும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு வந்து ரொம்ப பர்சனலாக கொரியா வந்து கனெக்டடாக இருந்துச்சு. வீடியோவில் வேணால் பார்க்குறதுக்கு வந்து நான் சிரிச்சுட்டே எல்லா வேலையும் பண்ணுற மாதிரி இருக்கலாம், வேணால் அவ்வளோ வந்து எனக்கு ரொம்ப ஃபீலிங்ஸாக இருந்துச்சுங்க. எப்போ வந்து நான் கொரியா விட்டு கிளம்ப போகிறோன்னு சொல்லி டிசைட் பண்ணாமோ அப்போ வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே தான் இருந்தேன். நான் ஃபீல் பண்ணுறதை பார்த்து என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. தப்பான டிசிஷன் வந்து எடுத்துட்டோமோ, நம்ம இன்னும் கொஞ்ச நாள் கொரியாவில் இருந்திருக்கணுமோ அப்படின்ட்டு. ஸோ அப்போ தான் நான் வந்து ரியலைஸ் பண்ணேன், நான் வந்து அவருக்கு முன்னாடி ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து நான் மேக்ஸிமம் ஹாப்பியாக இருக்க மாதிரியே எல்லா இடங்கள்லையும் நான் வந்து காமிச்சிக்கிட்டே இருந்தேன். எல்லாமே லோட் பண்ணி வந்து ட்ரக்கு வந்து கிளம்பிடுச்சுங்க. நாங்கள் வந்து என்ன ஆஃபர் பண்ணுறதுன்னு தெரில. அவங்க வேலை செஞ்சவங்களுக்கு மணி கொடுத்தா அது தப்பாக போயிடுமோன்னு சொல்லிட்டு காஃபி மட்டும் கொரியன்ஸ் வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அதனால அவங்க என்ன காஃபி குடிப்பாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு காஃபி மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்தாச்சு. இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு பிடிக்காம கூட இருக்கலாம், ஏன் கொரியா விட்டு கிளம்புறீங்கன்னு கூட கேட்கலாம். இருந்தாலும் லைஃப்பில் வந்து நெக்ஸ்ட் லெவல் போகணுன்னா நம்ம வந்து மூவ் ஆன் ஆகிட்டு போயிட்டே தான் இருக்கணும். இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். திரும்பவும் சந்திக்க சித்தாஸ் vlog சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.